ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு கைஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன சொல்கிறது, இந்த பழைய படத்தில் நெஞ்சம் மறப்பதில்லை படம் பார்த்துருக்கீங்களா? பழைய அவங்க கனகா, அவங்க அம்மா பேர் ஐயோ சாவித்திரின்னு நினைக்கிறேன். சாவித்திரி ஆட்டு எனக்கு தெரியல. அந்த நெஞ்ச மறப்பதில் வந்து அந்த பழைய அரண்மனைக்குள்ளெல்லாம் போகும்போதெல்லாம் ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துது கேஸ். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் நாடகத்தை கொஞ்சம் திட்டி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது, பாராட்டியும் பேச வேண்டியதாக தான் இருக்குது. ரெண்டையுமே நம்ம பேசிடலாம் எபிசோடோட. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அதான் நம்ம அந்த குட்டி ஆதித்யா வந்து ஃபோன் பண்ணியிருப்பார் இல்லையா? உடனே வந்து இங்கே வந்து நம்ம பாரதி வந்து வீடை மாப்பை போட்டு அந்த வீட்டை எவ்வளோ நேரம் தான் தொடச்சிட்டே இருப்பாங்கன்னு தெரியல, தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மாப்பை போட்டு போட்டு துடைக்கிறாங்கப்பா. ஸோ தொடச்சிட்ருக்கையில் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்களாமா. அந்த கோயிலுக்கு போகும்போது கூட பாரதியை வந்து வெறுப்பேற்றணுமாமா, அழுக வைக்கணுமாமா. அதுக்கு வந்து மித்ரா மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. அந்த கிளம்புற நேரத்தில் கூட அவளை அழக வச்சு பார்க்கணுன்ற ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, கெட்ட எரும மாடுன்னு நம்ம சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஆதித்யா வந்து கிளம்பாமல் உட்காந்துட்ருக்காப்புல. உடனே ஆதியும் மனவும் மேலேருந்து கீழே வர்றாங்க. வந்துட்டு ஏன்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறேன், என்னாச்சு அப்படின்னோடனே, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன்னு பார்த்தா, எங்கள் அப்பா வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆகி போச்சு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்தது, சரி இது போலீஸ்கிட்ட பேசியிருப்பான்ல, அதனால இது சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. அப்புறம் அதே மாதிரியே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, என்னடா அப்பா வர போகிறாங்களா, அப்பா வர போகிறாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அப்பா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையில் போலீஸ் வந்து நிற்கிது. நம்ம இசக்கியோட புருஷன் தான். நல்லா இருக்குது அந்த போலீஸ் கெட்டப் வந்து அவருக்கு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ணா சீரியல்லையும் சூப்பராக நடிச்சிருப்பார். ப்ளஸ் இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்த கேரக்டரை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு. ஸோ என்ன நடக்குது, வந்தோடனே குழந்தை இல்லையா, அதனால் சும்மா பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொம்மை டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே, எனக்கு பொம்மையெல்லாம் வேண்டாம் சார், அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா, எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. கேட்ட உடனே, நீ இந்த அங்கிள் கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிலையும் அவங்களையும் அந்த குட்டி ஆயத்தையே வெளியே அனுப்பிட்டு பாரதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாப்புல. நீங்கள் தான் அவங்களோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் குழந்தை வந்து நைட்டு எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா வேணும்னு கேட்குறான், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு அண்ணனாக இருந்து, ஒரு சகோதரனாக இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி குழந்தைங்களுக்கு வந்து அப்பா வந்து இல்லாமல் பண்ணிடாதீங்க. எவ்வளோ நம்மளுக்குள்ளே என்ன கஷ்டம் இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளே போட்டோம், குழந்தைங்களுக்கு வந்து அது இது ஆக வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பாரதி வந்து வேகமாக உள்ளே போயிடுறா அழுதுட்டு. அவனால் என்ன செய்ய முடியும், அவளால் செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதான் 2 பேரும் சேர்ந்து அங்கே காஞ்சிபுரம் போயிட்டுருக்காங்க இல்லையா, காஞ்சிபுரம் போய் எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளே என்ட்ராகும்போதே வந்து அந்த 3 ரோடு காமிப்பாங்கல்ல, பார்த்தீங்களா கைஸ், எனக்கு பழைய ஜனனி ஞாபகம் வந்துருச்சு கைஸ். அந்த ஜனனி, பழைய ஜனனி நடிச்சிருப்பாங்க இல்லையா பாரதியா, அவங்க தான் அந்த இடத்துல அவனை வந்து காப்பாற்றி இருப்பாங்க. ஒரு இவனை கொல்ல வந்திருப்பாங்க தெரியுமா, ஆதித்யா வந்து அவங்க மாமியார அறிவு வந்து கொல்ல வந்துடுவான், கொல்ல ஆள் அனுப்பியிருப்பான். அப்போ பாரதி தான் வந்து காப்பாற்றுவாங்க அந்த பழைய ஜனனி. அந்த சீன் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஜனனியாக வந்து வந்துச்சு. உண்மையிலே ஜனனி வந்து 2வது இதயத்துலேயும் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, பல்லவியை விட. அந்த இடத்துல வந்து வந்தோடனே நம்ம வாசு வர்றாரு உள்ள. வாசு, ஏன்னா வாசு ஹார்ட்டு தானே உள்ளே இருக்குது. உடனே ஹார்ட் அப்படியே துடிக்குதாமா. அந்த இடத்துலனா அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதனால சொல்லி அவனுக்கு அந்த ஞாபகம் வரும்போது ஒரு மியூசிக் போட்டாங்க பாருங்கள், அது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மியூசிக்கு. எனக்கு இந்த இடத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமானோ
நான் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மனோக்கிட்ட சொல்லும்போது அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு, சார் அக்காவோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. சரி வாங்க சார், இன்னும் போய் நம்ம உள்ளே போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாலெலாம் விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே வந்து யாருமே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னும் சரி ஊருக்குள்ளே போய் விசாரிக்கலாம், காஞ்சிபுரத்தில் நிறைய இடம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கேயே 2-3 பேர்த்திட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கையில் இங்கே காமிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதி, சாரதா, அபி 3 பேரும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஷாப்பிங் வந்த இடத்துல நம்ம டாக்டர் அம்மா கண்ணில் படுறா. உடனே அபி போய் எனக்கு தெரிஞ்ச ஆன்ட்டி வந்திருக்காங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போனோடனே டாக்டர்கிட்ட பேசுகிறத பார்த்துட்றா பாரதி. நான் கூட பாரதி வந்து கூமுட்டைன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவளுக்கும் ஒரு டவுட் இருக்க மாட்டிருக்குது, இவங்களுக்கும் மித்ராவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே ஒரு மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்குது. சொன்ன உடனே 2 பேரும் பேசிவிட்டு அபியும் அந்த டாக்டர் அம்மாவும் பேசிட்டு வராங்களா. அபிகிட்ட விசாரிக்கிறாப்புல, இந்த யார் இந்த ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கையால் இந்த மாதிரி மித்ராவுக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொல்லி, மித்ரா என்ன கேட்டாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சொன்ன உடனே பாரதிக்கு வந்து இன்னும் டவுட் ஆகி போயிடும். சொன்ன உடனே அதுக்கப்புறம் இங்கே காமிக்கிறாங்க. இங்கே காமிச்சு என்ன நடக்குது, ஒரு 2-3 பேர்த்திட்ட கேட்கும்போது ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஒரு லேடிகிட்ட வந்து கேட்கும்போது இது நம்ம ரத்னன் சாரோட மருமக அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்ன உடனே 2 பேர்த்துக்கு ஒரே சந்தோஷம். ஓ பரவாயில்ல, அக்கா பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே அவங்க வீடு எங்கே இருக்குன்னொடனே இந்த வீடை அட்ரஸ் சொல்கிறாங்க. அந்த வீட்டை நோக்கி பயணம் பண்ணுறாங்க 2 பேரும். அப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம டாக்டரை சந்திக்க வந்திருக்காங்க நம்ம பாரதி மேடம். ஸோ வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அதோடு முடிச்சிருக்காங்க கைஸ். இதில் என்ன சொல்கிறது, ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்லலையா கைஸ், ஒன்று இவனுக்கா ஞாபகம் வந்தால் மட்டுமே தான் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இவனுக்கா ஞாபகம் வந்து மித்ரா வந்து பாரதியை வந்து ஏதாவது ரொம்ப ஒரு ஆவேச கட்டத்தில் அடிக்க போகும்போது கையை வச்சேன்னா கொன்னே விடுவேன், அவன் என் பொண்டாட்டின்னு அவன் வாயாலே சொல்ல போகிறான் பாருங்க. அந்த மாதிரி தான் சீன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சு உதறும் அந்த சீன். அதாவது ஏதாவது ஒரு திருட்டு பட்டமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய பழியை தூக்கி பாரதி மேலே போட்டு பாரதியை வந்து ஒன்றா அடிக்க வரும்போதோ இல்லாட்டினா வேறு ஏதாவது செய்ய வரும்போதோ ஆதி வந்து சப்புன்னு மித்ராவை பார்த்து 4 அறை விட்டு, யார் மேலே கை வைக்கிற, அவள் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு அவன் வாயாலே சொல்லணும். அந்த மாதிரி சீன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதயம் சீரியல் அன்னைக்கு மட்டும் டிஆர்பி ரேட்டிங்கை பாருங்கள், இங்கே இருக்கும். உண்மையிலே கைஸ் அந்த மாதிரி தான் சீன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் நான் பாரதியோட வீட்டுக்காரை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வர்றான் இல்லையா, இதுதான் இவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரியா? ஏன்னா வாசு தான் கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தையும் மறுபடியும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறது வாசுவாக தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண இதயம் சீரியல் ரிவ்யூவில் 2-3 நாளைக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், என்னடா நீங்களாம் நாடகம் எடுக்கிறீங்க, ஏங்கடா அந்த வாசுவோட அம்மா அப்பாலாம் என்னடா ஆனாங்க, அவங்க அக்காக்காரி என்னடா ஆனா, அவங்க அந்த போலீஸு அக்காவோட வீட்டுக்கார அவன் என்ன ஆனா, அதுக்கப்புறம் வந்து ஆண்டாளக்கானா அழகழக்கானான்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்காக நாடகத்தை அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு வர்றாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. டைரக்டர் வந்து இப்படி யோசிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம சொன்ன சீன்ஸ் மாதிரிலாம் எடுத்தாங்கன்னா இன்னும் நாடகம் சூப்பராக இருக்கும். சரியா? அதாவது இவனுக்கு தெரிஞ்சிடணும், பொண்டாட்டி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வச்சுட்டு பாரதி தான் நம்ம மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மனோக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், இதை பற்றி சொல்ல வேண்டாம், நானாக இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காமன்னு வச்சுக்கோங்களேன். மித்ராவை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவன் வந்து டிடெக்டிவ் வேலை மாதிரி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் பாரதியை நோக்கி மித்ரா பாயும்போது ஆதி வந்து உள்ளே என்ட்ராகி ஹீரோயிசத்தை காமிச்சு 4 அப்பா அப்பி அவன் என் பொண்டாட்டி, அவளை அடிக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, மரியாதையை போயிரு அப்படின்ற அப்படியே சுதாகருக்கும் மித்ராவுக்கும் செருப்படி அடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் எடுக்கணும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். இன்றைக்கி எபிசோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரிஞ்சு இனி இதுலேருந்து அவனுக்கு ஞாபகம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்ன, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த முடியும் போது டாக்டரை பாரதி பார்க்க வந்திருப்பா இல்லையா, எனக்கு தெரிஞ்சு பாரதியை வந்து நான் கூமுட்டேன்னு நான் சொன்னேன். இனி நாளைக்கு எபிசோடில் வந்து டேரக்டர் எப்படி எடுத்து வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய திங்கிங்கில் என்னென்னா, பாரதி எந்திரிச்சு அந்த டாக்டரை 4 அறை விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அம்புட்டுமே கக்கிடுவான். ஆனால் பாரதி அந்த மாதிரி செய்ய மாட்டாலே, அதான் நம்மளுக்கு கடுப்பாக இருக்குது.
அங்கேயும் போய் நீங்கள் யார், மித்ராவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கேவலமாக இருக்கும். அல்ல செவத்தோடு வச்சு 4 அறையை விட்டு, மித்ராவுக்கு உனக்கு என்னடி சம்மந்தம், என்ன சம்மந்தம் அப்படி 4 அறை விட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும் நாடகம். ஓகே கேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எபிசோடு. உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. இனி எப்படி அம்மாவை காப்பாற்றுவாரா இல்லை என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. இங்கிட்டு வேறு எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகை தீபம் அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் விஜயகுமார் ஆளையே காணும். வெறும் இந்த வடிவக்கரசி அம்மா மட்டும்தான் நடிச்சுக்கிட்டே இருக்குது. பாட்டி மட்டும்தான் இருக்குது, தாத்தாவை ஆளையே காணும். எங்கே போனாருன்னு தெரியல. சரியா, அது அடிக்கடி நாடகத்தில் யாராவது காணா போயிடுறாங்கப்பா. அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அவன் பாருங்கள், சாமி முன்னாடியே தப்பு பண்ணுறான் பார்த்தீங்களா. நான் எதுக்கு தான் சொன்னேன், ஜீ தமிழில் இந்த கோயில் விஷயங்களில் கரெக்டாக எடுங்க. கோயிலே தப்பு பண்ணுற மாதிரிலாம் எடுக்காதீங்க, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. சரியா, அவங்க அப்புறம் வீரா சீரியல், அவன் ராமச்சந்திரன் ஒரு வார்த்தை சொல்லுவான், அங்கே தான் எனக்கு நிம்மதி இல்லை, இங்கே கோயிலுக்கு வந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன், இங்கேயும் எனக்கு பிரச்சனையாக வருதுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதுதான் நான் சொன்னேன், கோயிலுங்கிறது மனுஷங்க நிம்மதியாக சாமி கும்பிட்டு தன்னோட கஷ்ட நஷ்டங்களை சொல்லி சாமிக்கிட்ட சொல்லி நம்மளுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்குமான்னு கேட்டு போகிற இடம் தான் அந்த இடம். அங்கேயும் போய் இத்தனை குட்டி கலாட்டா பண்ணி இத்தனை சேட்டை பண்ணிங்கன்னா என்னடா அர்த்தம். நல்லா இருந்தது. நீ வீரா சீரியல் நீ கருப்பசாமி விஜிக்கு அவங்க அம்மாவுக்கும் நல்ல பாடம் கற்பிக்கணும். அந்த மாதிரி நாடகம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன சீரியல், கெட்டி மேளம். இப்போ தான் ப்ரோமோ பார்த்தேன் கேஸ். துளசி வெற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராப்புல. யூஷுவல் எப்பயும் போலதான், தாலி கட்டிட்ட எல்லாம் பண்ணிட்ட, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத, இனிமேல் இந்த ஏன்டா இவ கிட்ட அதை ஏதோ ஒரு சீரியல் அந்த சீனு இந்த வார்த்தையை கேட்ட மாதிரி இருக்குது. ஏன்டா தாலி கட்டணும் நீ அளவப்ப. அண்ணா சீரியல் அவள் அப்படித்தான், சண்முகம் தாலி கட்டிட்டு வந்துடுவாள்ல, தாலி கட்டிட்டு வந்த உடனே அவள் அப்படித்தான் வீட்டுக்குள்ளே பேசுவாள் வீட்டு வாசலில், ஏன்டா கழுத்தில் தாலியை கட்டணும் நீ பாரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதே டைலாக் இங்கே கொண்டு வச்சிட்டாங்க. அப்புறம் கெட்டி மேளத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா நாடகத்தை கவனித்து பாருங்கள், நிறைய எக்கச்சக்கமான தவறுகள் அந்த நாடகத்தில் இருக்குது. துளசியோட அப்பன் என்ன சொல்லுவான், ஃபஸ்ட்டு யார்கிட்ட, மகேஷ் இருக்கான் பாருங்க, அஞ்சலியோட புருஷன், அவங்ககிட்ட என்ன சொல்லுவான், முருகன் தான் எங்களுக்கு குழந்தையே இல்லாதப்ப முருகனை தான் நாங்கள் தத்து எடுத்தோம் அப்படின்மா. பொண்ணா இங்கே பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணுவான் பாருங்கள், லட்சுமியை, நான் இந்த மாதிரி வெற்றிக்கே துளசியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஐடியா பண்ணி சொல்லுவாள் இல்லையா. அப்போ ஒரு டைலாக் சொல்லுவான், ஞாபகம் இருக்கா, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, துளசி தான் நம்மளுக்கு மூத்த குழந்தையாக பிறந்தான்னு சொல்லுவாங்க. அப்பா எனக்கு இதெல்லாம் எப்படி, எனக்கு நாடகம் பார்க்கும்போது தெரியல கேஸ், சும்மா உட்காந்துருக்கையில எதையாவது யோசிச்சுட்டு இருப்பேன்னா அப்போ எனக்கு இதெல்லாம் தப்பாகவே தெரியுது. முதல்ல முருகனை பையன்னா, இப்போ துளசியை குழந்தைங்கிறேன். ஆக மொத்தத்தில் முருகனும் துளசி யாருடா உங்களுக்கு குழந்த, இதில் வேறு துளசி வேறு இந்த சோடா புட்டியை வேறு அன்னைங்கிறான். இவன் எத்தனாவது குழந்தைன்னு தெரியல. என்னடா நடக்குது சீரியலில், ஒன்றுமே புரியல. ஐயோ சாமி, முடியலையா முடியல. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். கெட்டி மேளத்தில் இனி ஒரே சண்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றியை சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க, யார், துளசி புரிஞ்சுக்குவா, அவ்வளோதான். வேறு என்ன சீரியலு, இதையும் பேசியாச்சு, வீரா சீரியலும் பேசியாச்சு, கார்த்திகை தீபம் பேசியாச்சு. மாரி சீரியல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்கப்பா, சீக்கிரம் முடிச்சிருங்க, அதெல்லாம் தண்டக்காரம். எனக்கு தெரிஞ்சு மாரி சீரியல்லாம் யார் பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா. நெகட்டிவிட்டி, ஃபுல் நெகட்டிவிட்டி. அதாவது கீழே கமெண்ட்ஸில் வரும்போது பார்ப்பேன், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட்டவங்களுக்கு தான் இவங்க ஃபேவராக எடுக்கிறாங்க மாரி சீரியல். நினைத்தாலே இன்றைக்கும் அதே மாதிரி தான், கெட்டவங்களுக்கு ஏதோ 2 சீரியலுமே ஃபேவராக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 சீரியலுமே ட்ராப் பண்ணிடலாம், என் முடிவு கொண்டு வந்துடலாம். நல்லாவே இல்லை மாரி சீரியல்லாம், ஒர்த்தே இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, அவ்வளோதான். வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் கேஸ், மறந்துருச்சு. சரி, ஞாபகம் வந்துருச்சு. இந்த பஞ்சாயத்து சீன்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதில் ஒரு 4-5 ஒரு 10 பெருசு இருக்குது கேஸ், எல்லா சீரியல்லையும் வருதுங்க பார்த்தீங்களா.
இவ்வளோ பெரிய கடா மீசியாட்ட வச்சுக்கிட்டு வீரா சீரியலில் வர்றாங்க, சந்தியா ராகத்தில் வர்றாங்க, இப்போ கூட மௌனம் பேசியதே அதுலேயே வர்றாங்க. பஞ்சாயத்துக்குனே அவங்கள வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. ஒரு ஆலமரம், ஒரு சேர், நாற்காலி, பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறத வந்து மெயினாக ஜீ தமிழில் வந்து வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. அதான் ஒரு 20 கான்செப்ட் வச்சுருக்காங்க கைஸ். கல்யாணம், பஞ்சாயத்து, ஆள் கடத்துறது, விஷம் வச்சு கொள்வது, அதுக்கப்புறம் வந்து தாலியை வந்து கல்யாணத்தை ஒழுங்காக நடத்தாமல் பிரச்சனை பண்ணுறது, சரியா, அப்புறம் கோயிலில் வந்து பிரச்சனைகளை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 20 கான்செப்டை வச்சுருக்காங்க. அதை எல்லா சீரியல்லையும் பண்ணுறாங்க. அது தெளிவாக தெரியுது. எல்லா நாடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மெயினாக சந்தியா ராகத்தை நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் கிழிக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லை, நிறையாவே கிழிச்சிடலாம். என்னடா நீங்களாம் நாடகம் எடுக்கிறீங்க சந்தியா ராகம்? தனாவுக்கு வந்து எப்படியோ ஒரு மூடு வந்து அவள் ஏதோ ஒரு சொல்லணும், ஒரு உத்வேகத்தில் வர்றானா, விட்டு தொலைங்கடா. உண்மை தெரிஞ்சிட்டோம். அதுக்குள்ளே இந்த 2 உயிரை வாங்குதுக்கு வரும், இந்த ஜானகியும் மாயாவும். இந்த 2 சனியங்களையும் நாடகத்தை விட்டு தூக்கிட்டிங்கன்னா நாடகம் நல்லாயிருக்கும். இந்த 2 லூசு பக்கிகளையும் தூக்கிட்டிங்கன்னா நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உண்மை தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது. உண்மையிலே ரகுராமை வந்து நாடகத்தில் மொக்கை பண்ணி வச்சுருக்கீங்க, சரியான மொக்கை. நீ எங்களுக்கெல்லாம் ஒரு அழுகி நீங்கள் ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அவளை அழுக வச்சு சீன்ஸ்லாம் இனிமேல்லாம் எடுக்காதீங்க. பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. நாங்கள்லாம் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. நிறையா சீரியல் பார்த்தாச்சு, நிறையா சென்டிமெண்ட்டை பார்த்தாச்சு. ஒரே பொண்ணை போட்டு எல்லாம் குத்துவாங்க, அந்த பொண்ணு கூறு கூறுன்னு அழுகும். நாங்களும் இங்கே வீட்டில் உட்காந்து கூறு கூறுன்னு அழுகிறதெல்லாம் பழைய காலம், சரியா. மாயா அழுகிறதுக்கெலாம் நாங்கள்லாம் ஒன்றும் அழுக மாட்டோம், சரியா. கேவலமாக இருக்குது நாடகம். கொஞ்சமாவது ரகுராம் கூட கேரக்டர் கெத்தாக காமிங்க. சும்மா மாயாவே தான் எல்லாம் குடும்பத்தை காப்பாற்றுறா, குடும்பத்தை கௌரவத்தை நட்டமாக தூக்கி நிப்பாட்டுறாங்க. ஐயோ கடவுளே, அவள் அழகாக சொல்ல வந்தா உண்மையை தானா. அதையும் சொல்ல வேண்டாம். வெறுவாயம் மெல்ல வேண்டாம். எருமையை நல்லாவே இல்லை. சந்தியாராக சுத்தமாக நல்லா இல்லை, சரியா. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, அவ்வளோதான். நிறையா பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்பவே லென்த்தாக போச்சு வீடியோ. ஓகே கைஸ், உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். இதயம் சீரியல் இனிமேல் தான் களை கட்டும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய்.